அஜித்குமார் அவர்கள் லாக்அப் டெத்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு அரசா இருந்தாலுமே, சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றபோது, அத சுட்டிக்காட்ட வேண்டியது எவ்வளோ அவசியமா இருக்கு? ரொம்ப முக்கியங்க. அரசு அப்டின்னாலே நமக்கு என்ன ஒரு தோணும்னா, அரசுனாலே பயங்கரவாதத்தினுடைய ஒரு அடையாளமா தான் நம்ம பார்க்குறோம். அரசு அதிகாரத்தினுடைய அடையாளம் தான். ஆனா, அத உடைச்சு ஒரு அரசு கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இது மாரி நடந்த உடனே நம்ம அரசெல்லாம் அப்படியே விட்டுறணும், அரச மன்னிச்சிறணும் அப்டின்லாம் இல்ல. அரசு இது நடக்காம தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அரசு. ஸோ இது மாதிரியான லாக்அப் டெத்ஸு சாமானிய உழைக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள் மீது மீண்டும் மீண்டும் நடக்குது. இதுல அதிகமா தலித் மக்கள் மீது நடக்குது. அப்போ ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு கொலை அப்படின்னு அரச பயங்கரவாத கொலையா இது நடக்குது. அப்ப இத நம்ம சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. எந்த அரசா இருந்தாலும் காவல்துறை ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு துறையா இருக்கு. அதனுடைய மனநிலை ஒரு அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருக்கிறதா அது நம்புது. எனவே அந்த காவல்துறையில இருக்கிறவங்க பாதிக்கப்படுகிற சாமானிய எளிய மக்களை ஒரு துச்சமா துரும்பா நினைச்சு அவங்கள பத்தி அவங்க மனநிலையில இருக்கிற விஷயம் செத்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்றதுதான். அதனாலதான் ஒரு சின்ன பையன் ஒரு கத்திய வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பான். அவனை சரி பண்ணணுமே ஒழிய அவன் கை காலை ஒடிச்சு விடக்கூடாது. பார்த்தா பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார். ஏன் ஆருத்ரா கோல்டுல ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சவன் எங்கேயுமே வழுக்கி விழல. எந்த லாக்அப் டெத்லயும் ஒரு பணக்காரன் செத்ததா சரித்திரமே இல்ல அப்படின்னா இது சட்டப்படி சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. நீ எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் இப்படித்தான் அதிகார வெறியோடு எளிய மக்களை அடிச்சு காலி பண்ணுவேன்னு சொல்ற ஒரு துறை எப்படி காவல்துறையா இருக்க முடியும்?